கொண்டைக்கடலைய வந்து வேக வச்சு குடுத்தா உங்க பசங்க சாப்பிட மாட்றாங்களா? அப்போ கண்டிப்பா இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். மேல கிரிஸ்பியாவும், உள்ள பயங்கர சாஃப்ட்டாவும் அப்படியே நீங்க வாயில வச்சாலே கரைஞ்சிட்டு போகுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கு. நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்பயும் போல தான் நீங்க சுண்டல ஒரு நாளைக்கு முன்னாடியே ஊற போட்டுட்டு, அடுத்த நாள் காலையில குக்கர்ல வந்துட்டு 2 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மசால் வடைக்கு போடுவீங்கள அதே மெத்தடு தான். கருவேப்பிலை, அப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இது இஞ்சி, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, தேவையான அளவு கல் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டைக்கடலையை போட்டு கொஞ்சம் மேலுக்கும் கீழுக்குமா அரைச்சிக்கோங்க. கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்டு கையில் பிடிச்சா நல்லா பிடிக்க முடியும். அந்த அளவுக்கு அரைச்சி இதை வந்துட்டு தனியாக ஒரு பவுலில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ மாற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு நான் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க சொல்கிறேன்னா, பசங்க வந்துட்டு அதெல்லாம் சேர்த்து சாப்பிடாம எடுத்து போட்டு சாப்பிட்ருவாங்க. ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவும் சேர்த்து வாய்க்குள்ளே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வடைச்சட்டியில் வந்துட்டு அழகாக எப்பயும் போல் மசால் வடையை எப்படி நீங்கள் தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுப்பீங்களோ அதே மாதிரியே தான், எந்த வித்தியாசமும் இல்லை. அதே மாதிரியே நீங்கள் கையில் தட்டி ஆயிலில் போட்டுட்டு அதை வந்துட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே பயங்கர கிறிஸ்பியாக இருந்துச்சு, உள்ளே வந்துட்டு பயங்கர சாஃப்ட்டு. வாயில் வச்சோன்னு அப்படியே கரைஞ்சிருச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்நாக்ஸாக மட்டும் சாப்பிட்லும் கிடையாது. ரசத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாம்பார் வச்சா சூப்பராக இருக்கும், தயிருக்கு சூப்பராக இருக்கும். உண்மையாலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே நல்ல ஃபுட்டு, ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாதாம் மில்க் ஷேக்கும் வந்துட்டு பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு பாதாம் உள்ளாடி லைட்டு எப்பயும் போல் ஊற வச்சுட்டு அதை வந்துட்டு மிக்சியில் போட்டு டேட்ஸ் வந்து காலையில் எழுந்து சுட தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். டேட்ஸும் 2 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நாட்டு சர்க்கரை தான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 2த்தையும் போட்டு அடைச்சிருங்க. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையும் பாலும் ஊற்றிக்கோங்க. எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாக போட்டிங்கன்னா ஒழுங்காக அரையாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஊற்றி அரைச்சி பாருங்கள். ஸோ என்னுடைய பையனுக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு இது தான் கொடுத்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக சூப்பராக இருக்குன்னு வீட்டுக்கு வேறு வந்து சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.